நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. நான் தான் பெரியவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சில பேர் பெருமை பாராட்டினால் அதுக்கு ஆண்டவர் தக்க பாடம் புகட்டுவார். நம்முடைய பெருமையை அழித்து போடுவார். அதனால் தான் நீதிமொழிகள் 27:1 சொல்கிறது, நாளை தினத்துக்குத்து பெருமை பாராட்டாதே, நாளை தினம் பிறக்குமா என்பதை நீ அறியாயே அப்படிங்கிறாங்க. நாளைக்கு பிறக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எல்லாம் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் நாம் பெருமை பாராட்டவே கூடாது என்பதற்காக ஒரு நடந்த சரித்திரங்களை சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாபிலோன் தோட்டம் என்பது ஈராக்கில் உள்ளது. அதை படைத்தவர் நேபுக்கத்நேசர் என்ற மன்னன். அவன் ஒரு நாள் மாளிகையின் மேலே போய் மாடியிலிருந்து பார்க்கும்போது அந்த தோட்டத்தை பார்த்தவன் சொன்னான், இது நான் கட்டிய பாபிலோன் தோட்டம் அல்லவா என்று சொன்ன அடுத்த வினாடி வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. நேபுக்கத்நேசரே, நான் கட்டியது, நான் செய்தது என்று நீ பெருமைப்பட்ட காரணத்தினால் எதை கொடுப்பவரும் எதை செய்பவரும் எல்லாம் ஆண்டவரால்தான் கொடுக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல வேலையாகட்டும், நல்ல குழந்தையாகட்டும், நல்ல குடும்பமாகட்டும், நல்ல வீடாகட்டும், தேவனுடைய கிருபை இல்லாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது என்பதை அவனுக்கு தெரியும்படியாக அந்த அசரீரி சொன்னது, இப்போதே நீ உன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழப்பாய், நீ மாடுகளைப் போல புல்லை தின்பாய், அதுபோல உனக்கு நகங்கள் மிருகத்தின் நகங்கள் மாதிரி இருக்கும் என்று சொல்லி சில கட்டளைகள் அல்ல, சில நிபந்தனைகளை போட்டார். அந்த நிமிடமே அவன் மனுஷனிருந்து தள்ளப்பட்டு மாடுகள் புல்லை தின்கிறது போல் அவன் ஆனால் 7 காலங்கள் அவனுக்கு அந்த தண்டனை நடைபெற்றது. அப்பொழுதுதான் அவன் தான் நான் சொன்னது தப்பு, இது சரித்திரம். நீங்கள் சரித்திரத்தில் போனால் இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போலத்தான் சர் ஐசக் நியூட்டன் என்பவர் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தவர். எப்போதும் அதை பற்றிய யோசனை பண்ணுகிற பெரிய சயின்டிஸ்ட். அவர் தன்னுடைய மேஜையில் இதை பற்றி எழுதி வைத்த குறிப்புகள் எல்லாம் எழுதி வைத்து பக்கத்திலேயே அந்த காலத்தில் யூஸ் பண்ணுகிற மை பேனா இருந்திருக்கும். அவருக்கு பூனைகள் என்றால் பெரிய. அவர் என்ன செய்தார், 2 பூனைகளை வளர்த்தினார். ஒரு பெரிய பூனை, ஒரு குட்டி பூனை. இவர் எழுதும்போது இதை செய்யும் அது குறுக்க மறுக்க அங்கேயும் இங்கேயும் போய் கொண்டு வந்துட்டு இருந்தது. இவர் என்ன செய்தார், ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு, ஐயா இந்த பூனைக்கு ஒரு மரப்பெட்டி செஞ்சு 2 ஓட்டை போட்டுரு என்று சொன்னார். எதற்கென்றால் அந்த பூனைகள் உள்ளே போவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்று அவர் நினைத்தார், சயின்டிஸ்ட் நினைத்தார். ஆனால் கார்பெண்டரோ ஒரு ஓட்டையை மட்டும் போட்டு கொண்டு வந்து வைத்தவுடன் இவரை பார்த்தார். என்னப்பா, நான் 2 ஓட்டை போனேன்னே, நீ என்ன ஒரு ஓட்டை போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவுடன் அவன் சொன்னான், ஐசக் நியூட்டனுடைய பெருமையை குலைக்கும்படியாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ஐயா, ஒரு ஓட்டை போட்டால் போதும், ஒரு பூனை உள்ளே போச்சுன்னா 2வது போய் அதுலேயே போகும், அதுக்கு 2 ஓட்டை என்று சொன்னவுடன் தன்னுடைய பெருமையை நினைத்து அவர் மனம் வந்து சொன்னார், நீ என்னை விட புத்திசாலி. எல்லாரும் என்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நான் உன்னை சொல்லுகிறேன், என்னை விட நீ தான் புத்திசாலி. இது தெரியாமல் நான் உன்னை 2 ஓட்டை போட்ட சொன்னேனே என்று சொல்லிவிட்டேனே என்று அவரிடம் கூறியதாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதுபோலத்தான் நமக்கு தெரியாத விஷயங்கள் சாதாரணமானவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அது மறக்கக்கூடாது. நான் தான் பெரியவன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது என்று கூறி இன்றைய வசனத்தை, இன்றைய தியானத்தை நான் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும்
நாளை சந்திப்போமா? நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு வினாடி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நல்ல பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில் நான் கொடுத்து ஜெபிக்கிற போது எல்லாவற்றிலும் ஆரோக்கியத்தில் சமாதானம், வீட்டில் சமாதானம், வெளியில் சமாதானம், வேலையில் சமாதானம், எல்லாவற்றிலும் குழந்தைகள் விஷயத்தில் சமாதானம், எல்லாவற்றிலும் சமாதானமாக இருக்கும்படியாக உம்முடைய நாமத்தில் நான் இவர்களுக்காக உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். இவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென்.